ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோஸ் போட்டே ஒரு 1 வீக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா ஒரு 6 days ஆயிடுச்சு. 1 வீக் ஆகி ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ பெரிய கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திங்ஸ் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஓகே, அது வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருந்தேன். ஸோ அந்த திங்ஸும் வந்துருச்சு. அண்ட் நேற்று வந்து ஒரு 1 day ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல போயிட்டு வந்ததுக்கு நான் தீஞ்சு போய் வந்தது மட்டும்தான் மிச்சம். இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் ஃபுல் டேமேஜ். ஹேர்ல இருந்து என்னோட கால் வரைக்கும் ஃபுல்லா டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு குட்டி பேக் ஒன்று போட்டுட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் என்ன திங்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதும் இதுல வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த பேக் உங்களுக்கு வந்து வேணும், எப்படி நான் ரெடி பண்ணேன்னு தெரியணும்னா நான் ஆல்ரெடி இதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதுல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா. இது உங்களோட டேன் அண்ட் பிளாக் மார்க்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் நீங்க வந்து ஸ்க்ரப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் செம்ம டேன் ஆகியிருக்கேன், எக்ஸ்ட்ரீம் டேன். இது வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்தேனோ எல்லாமே 1 day போயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த பேக். இது மல்டிபிள் பர்பஸ். நீங்க வந்து ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இதோட எப்படி மேக் பண்ணணுங்கிற வீடியோ இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் வந்து லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் என்னோட ஃபேஸ், நெக், ஹேண்ட், லெக் இது எல்லாத்துக்குமே போடணும். அண்ட் ஹேருக்குமே போடணும். நான் நேற்று வந்ததுமே ஹேர் நான் வாஷ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் பேக் போட்டே ஆகணும். செம்ம ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அவ்வளோதான். நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் போய் இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிட்டேன். ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ வரேன். ஸோ எப்பவுமே நான் ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ்லாம் சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்க பார்க்கலன்னா நான் திரும்ப சொல்றேன். ஸ்ட்ரீம் பண்ணிடுங்க. மார்னிங் ஒரு டர்மரிக் மட்டும் போட்டுட்டு ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் ஸ்க்ரப்போ நீங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு பண்ணிக்கோங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, நான் இப்போ வந்து ஹேருக்கு, லெக்குக்கு, ஹேருக்கு எல்லாமே போட்டுட்டு நான் வந்து ஒரு பாத்ரூம் நல்லா குளியலும் போட்டுட்டு நெக்ஸ்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஃபைனலா மாட்டிடுச்சு. ஸோ நான் இப்போ வாங்கி போட்டிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து நல்லா போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு இப்போ வந்து நல்லா உட்காந்துருக்கேன். ஸ்டில் எனக்கு இன்னுமே ஃபேஸ்ல இருக்க அந்த டயர்ட்னஸ் போகவே இல்லை. என் ஐஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இன்னும் டயர்டாக தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாதான் சரியாகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இப்போ நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தேமுங்கிற ஆப்ல இருந்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஆப் வந்து இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சில கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இந்த ஆப் இருக்கு. நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க அங்க இருக்கிறவங்க இந்த ஆப் இருக்கா என்ன ஏதுன்னு. நான் அங்க இருந்த வரைக்கும் கேள்விப்படல. நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அங்க இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் மொத்தமா 4 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். டோட்டலா 3100. பிகாஸ் அந்த ஆப்ல நம்ம 3000 மினிமம் 3000க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ 3000க்கு நான் வந்து 4 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. லிங்க்ல போய் பை பண்ணிக்கிறீங்கன்னா பை பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். இப்போ வாங்க நம்ம வந்து போயிடலாம். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரிங்கு தான். ஸோ இந்த ரிங் கிடையாது. ஆக்சுவலா இந்த ரிங் வந்து என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது பர்த்டேக்கு. இது ஒரு சில்வர் ரிங். ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருந்த ஒரு ரிங்கை நான் அங்க இருக்கப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேற ஒரு ரிங் ஒன்று வாங்கினேன். வாங்கி அதை அடுத்த நாளே ஒரு ஷூட் போனேன், அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அது அவ்வளவுதான். வாங்கி அடுத்த நாளே போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த ரிங் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு வச்சுட்டு இந்த ரிங்ஸ் வெளியே போறப்ப போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் போட்டது இந்த ரிங்கு தான். இது பாக்குறப்பவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய பார்த்துட்டு இருந்தேன், பட் இது பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. பிகாஸ் இது வந்து ஒரு பிரின்சஸ் கிரவுன் மாதிரி. ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல. இது வந்து ஒரு பிரின்சஸ் கிரவுன் மாதிரி இருக்கிறது 2 கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து நம்ம மேல ஃபர்ஸ்ட் இதை நம்ம போட்டுட்டு அதுக்கு மேல அந்த பெரிய கிரவுன் நம்ம போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு காட்டுறேன். பார்க்க அழகா இருக்கு, பட் நம்ம கைக்கு இது நல்லா இருக்குமான்னு தெரியல. நல்ல வேளை இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ பிரச்சனை இல்லை. நான் போடுறப்ப அட்ஜஸ்டபிளா என்ன இதுன்னு பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு கண்ணை மூடிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் பாக்குறப்பதான் ஐயோ ரிங் சைஸ் நம்ம போடவே இல்லையேன்னு பாக்குறப்பதான் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தாங்க. அப்பாடான்னு இருந்துச்சு. தெரியுதான்னு தெரியல. நம்ம கைக்கு ரொம்ப அழகா இருக்கு போல.
நல்லதா இருக்கு. நம்ம கொஞ்சம் டிங்கரிங் வேலைலாம் நம்ம கைக்கு பார்த்துட்டு போட்டோம்னா சூப்பரா இருக்கும். சும்மாவே நம்ம கையில அழகா இருக்கும். இதுல நேத்து வேற போய் தீஞ்சுட்டு வந்திருக்கேன். இதுல பார்க்க ரொம்ப இன்னும் அழகா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் வாங்கினது. ஸோ செகண்ட் ப்ராடக்ட் ஒரு கியூட்டான ஒரு ஸ்ட்ராபெரி. இது வந்து ஆக்சுவலா லிப் டின்ட்டுக்கும் சீக்ஸுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் சீக்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி வரல. லிப்ஸுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு லிப் பாம். இது வந்து சீக்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. அதை நம்பிதான் நான் ஆர்டர் போட்டேன். சரி பார்க்க அழகாவும் இருக்கேன்னு. பட் ஏமாந்துட்டேன். இது லிப்ஸுக்கு மட்டும்தான் லிப் பாமா யூஸ் ஆகுது. பட் இது ஓகே, சூப்பரா இருக்கு. இது வந்து நமக்கு நார்மலா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த லிப் பாம் எல்லாமே ஒரு மாதிரி க்ரீமியா இருக்கு. ஒரு மாதிரி வலிஞ்சு வலிஞ்சு வந்துட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது அந்த மாதிரி எனக்கு கொடுக்கல. கொஞ்சம் ஒரு மாதிரி பிளம்பியா வச்சிருக்கு. நல்ல ஒரு க்ளோ கொடுத்து நல்ல ஒரு சாஃப்டா வச்சிருக்கு. ரொம்ப நேரம் ஸ்டே ஆகுது. கியூட்டாவும் இருக்கு. நல்லாவும் ஒர்க் ஆகுது லிப்ஸ்ல. ஸோ இது வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் என் ரூமுக்காக வாங்கினது. என் ரூமை கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் வாங்கினது ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது இந்த வால் ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கருமே நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். வாங்க முடியல. ஸோ இந்த தடவை ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ பின்னாடி இருக்கிறது அந்த குப்பையெல்லாம் கலட்டிட்டு இதை ஒட்டணும். ஸோ பின்னாடி இருக்கிறது வந்து நான் சும்மா டைம் போகலையே, ஏதாவது பண்ணணுமே, பேக்ரவுண்ட் வேற வீடியோஸ்க்கு எதுவும் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானே பேப்பர் வச்சு இருக்கிறதெல்லாம் வச்சு கலர் பண்ணி ட்ரா பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன். அதுதான் அவ்வளோ அழகா இருக்கு. இவ்வளவு வீடியோஸ்லயும் அதுதான் இருந்திருக்கு. பிளர்ல பாக்குறப்ப ஓகேவா இருக்கு. பட் பிளர்ல கட் பண்ணிட்டு நார்மலா பாக்குறப்ப ரொம்ப கேவலமா இருக்கும். ஸோ அதை உரிச்சிட்டு அதுல இருக்க ஃப்ரேமையும் கழட்டிட்டு அதுல வேற ஃப்ரேம் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரேம் போட்டுட்டு இந்த வால் ஸ்டிக்கர் அதுல பிளேஸ் பண்ணலாம். நான் அதுலலாம் ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஆர் வீடியோ ரொம்ப லென்த்தா போடலனாலும் இந்த வீடியோலயே நான் கவர் பண்றேன். நான் அதுல வந்து ஒட்டுறத. அண்ட் இது வந்து எப்படி வரணும், அப்படி இருக்கு, எப்படி நம்ம இதை ஒட்டணும் அப்படிங்கறதும் இதுல வந்து குட்டியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துதான் பிளேஸ் பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் ஒட்டணும். நான் ஒட்டிட்டு வேணா லாஸ்ட்ல உங்களுக்கு வீடியோல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். செகண்ட் இதுதான். அண்ட் போக போக இன்னும் ரூம்ஸுக்கு தான் இனிமேட்டு நான் நிறைய வாங்கி போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் ஐடியா வரல. இப்போதைக்கு வால் ஸ்டிக்கர் மட்டும் தான் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிற ஐடியா இல்லை. பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி நான் ரூம்ஸுக்கு தான் ஆர்டர் போடுவேன் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன காமிச்சேன், ரிங்கு. ஓகே, அடுத்ததுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராடக்ட். நீங்க வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோலயே நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. இதுல தெரிஞ்சுதானும் தெரியல. எஸ், இது வந்து மைக். நான் சொல்லிட்டே இருந்தேன் மைக் போடணும் மைக் போடணும்னு. iOS-க்கு மட்டும் அந்த பின் மாட்டவே இல்லை. ஆல்ரெடி முன்னாடி ஒன்று பார்த்து வச்சிருந்தேன். பட் அந்த டைம் அமௌண்ட் இல்லைங்கிறதுனால நான் விட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த டைம் பார்த்தா இருந்துச்சு, டக்குன்னு போட்டுட்டேன். ஒரே ஒரு பீஸா இருந்துச்சு, டக்குன்னு போட்டு எடுத்துட்டேன். வயர்லெஸ் மைக்கும் வாங்கியாச்சு ஃபைனலா. இவ்வளவு நாள் நான் வந்து வீடியோ போடாம இருந்ததுக்கு காரணம் இதுதான். வீடியோஸ் ரொம்ப ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் குறைன்னு இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு தடவை மைக் வந்துடட்டும், மைக் வந்ததுக்கு அப்புறமா இனிமேட்டு கண்டினியூவா ப்ராப்பரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒன் வீக் நான் கேப் விட்டது. ஸோ வந்துருச்சு. இனிமேட்டு ரெகுலரா வீடியோஸ் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வீடியோஸ் ரொம்ப கேப் விட்டு போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அது போட்டுட்டு இருப்பேன். ஸோ ஓகே, இப்போ ஃபைனலா மைக் வந்துருச்சு. அண்ட் இதுல 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப நான் போட்டு பேசிட்டு இருக்கிறது ஒண்ணு, அண்ட் இன்னொரு பீஸ் இருக்கு. அண்ட் இதோட அந்த பின், சார்ஜர், அதுக்கப்புறமா அதோட அந்த மைக் மேல போடுற அந்த அது என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் தெரியல, அதுவும் கொடுத்துருந்தாங்க. அதை எங்க வச்சேன்னு தெரியல. அது இருந்துச்சுன்னா நான் அதாவது வீடியோஸ்ல எண்ட்லயோ நடுவுலயோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது வந்து அரௌண்ட் ஒரு 1600 700 வந்துச்சு. ஆமா, இதெல்லாம் வந்துச்சு. சூப்பரா ஒர்க் ஆகுது மைக்கும். நான் அவுட்டோர்லயும் போய் எடுத்து பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். நான் மைக் ஆர்டர் போட்டு தான் இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே வாங்கினேன். ஏன்னா 3000க்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் மினிமம். ஸோ அதுல வந்து பத்தலைங்கிறதுனாலதான் இந்த குட்டி குட்டி திங்ஸ் ஆர்டர் போட்டேன். அண்ட் ஃபைனலா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் அதை யூஸ் பண்ணவும் மாட்டேன். ரொம்ப ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு நெயில் பாலிஷ். இதுவுமே எனக்கு என்னன்னு தெரியல. சும்மா ஆர்டர் போட்ட நியூ கலரா இருந்துச்சு. பிரைஸ் வந்து அது வந்து ஃபுல் ஆகல. 3000க்கு ஒரு 100 200 கம்மியா இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன போறதுன்னு தெரியாம அதை போட்டேன். சரி ஓகே, வீடியோஸ்ல ரொம்ப கேவலமா இருக்கு நெயில்ஸ். ரிங்கு வேற வாங்கியிருக்கோம். ஓகே, இதை நம்ம போடலாம். இதையும் போட்டு ரிங்கையும் போட்டா நல்லா இருக்கும்னு வாங்கினேன்.
பட் இது வந்து ஜெல் நெயில் பாலிஷாம். எனக்கு நெயில் பாலிஷ் பத்தி தெரியாது. பிகாஸ் நான் அத யூஸ் பண்ணவும் மாட்டேன். எனக்கு ரிமூவரும் இல்ல. நெயில் பாலிஷ் ரிமூவரும் இல்ல. அத ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ பெயிண்ட் ஸ்மெல் அடிச்சுது. ஒரு மாதிரி உண்மையிலேயே நெயில் பாலிஷ் தானா? வேற எதுவும் மாத்தி வந்துச்சான்னு பார்க்க போனா, உண்மையிலேயே நெயில் பாலிஷ் தானாம். எனக்கு என்னமோ அது அவ்வளவா சாட்டிஸ்ஃபைட் இல்ல. இத்துணூண்டு டப்பால குடுத்துருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. நான் போட்டு பார்த்தேன். பட் அது ஓகே தான். கலர் எல்லாமே ஓகே தான். ரொம்ப ஆக்வர்டா இல்லாம ரொம்ப நியூடா நம்ம நெயில்ஸ்க்கு ஏத்த இதுலயே தெரியுது. அதனால எனக்கு இது புடிச்சிருக்கு. பட் இத வாங்கிட்டு ரிமூவ் பண்ண முடியாது. இது தானா போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். பிகாஸ் என்ட்ட ரிமூவர் கிடையாது. நான் இதெல்லாம் யூஸ் பண்ணாததுனால எல்லாமே பிச்சு பிச்சு வாங்கி வச்சிருக்கேன். இனிமேட்டு தான் அடுத்தடுத்து ப்ராப்பரா எல்லாத்தையும் வாங்கி போடணும். ஆ இப்போ வந்து நான் இந்த நெயில் பாலிஷும் நான் அத அப்ளை பண்ணிட்டு அந்த ரிங்கையும் போட்டுட்டு நான் பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ரிங் என் ஃபிங்கர் சைஸோட ரொம்ப பெருசா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்தும் கொஞ்சம் பெருசா இருக்க மாரி தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த நெயில் பாலிஷையும் நான் அப்ளை பண்ணிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. அண்ட் இந்த வால் ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்ல நான் எண்ட் பண்றேன். அண்ட் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவ்வளோதான். எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 4 ப்ராடக்ட் நான் சொன்னேன். 4மே காமிச்சிட்டேன். இவ்வளோதான். இப்ப இந்த 2யும் மட்டும் நான் முடிச்சுட்டு லாஸ்ட்ல இந்த வீடியோ நான் எண்ட் பண்றேன். ஸோ அவ்வளோதான். அது ஒரு குட்டி வீடியோவா தான் இருக்கும்னு நம்புறேன். நெறைய பேசுன மாரியும் இருக்கு. ரொம்ப நாள் வீடியோ எடுக்கல. ஸோ, அதனால நெறைய பேசுன மாரி தான் இருக்கு. ஆ ஓகே. அண்ட் நேத்து நான் வந்து போன ட்ரிப்போட வீடியோவும் நான் சீக்கிரமா அப்டேட் பண்றேன். செம்மையா இருந்துச்சு போன ஸ்பாட் எல்லாமே. அதுல ஃபர்ஸ்ட்டு நாங்க போன ஸ்பாட் தான் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. மெயினா அதுக்காகவே நான் ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன். நெறைய பேசியிருக்க மாட்டேன். சும்மா உங்களுக்கு லொகேஷன் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ, அடுத்த வீடியோ நான் அத போடுறேன். ஃபர்ஸ்ட் இத போட்டுறேன். இவ்வளோ நாள் வீடியோ போடல. ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா மீதி பேசிக்கலாம். மீதி பேசுவேனான்னு தெரியல. லாஸ்ட்ல அது நான் அந்த வீடியோ ஷோ பண்ணிட்டு, அந்த வீடியோல இந்த வீடியோ நான் அதோட எண்ட் பண்ணாலும் பண்ணிப்பேன். ஸோ இப்பவே சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் மெஹந்தி வீடியோஸ் அது எல்லாமே இருக்கு. நானும் அப்லோட் பண்ணாம வச்சிருக்கேன். வாய்ஸ் ஓவர் மட்டும் குடுக்காம இன்னும் வச்சிருக்கேன். மைக் வராதனால. ஸோ அடுத்தடுத்து கன்டினியூவா வீடியோஸ் வரும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோவ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்ல இந்த வீடியோ நான் ஆட் பண்றேன். இந்த நெயில் பாலிஷும், இந்த வால் ஸ்டிக்கரும். அத மட்டும் மறக்காம பார்த்துட்டு கீப் சப்போர்ட்டிங் மீ. டாட்டா, பாய் பாய் அண்ட் டேக் கேர்.